இன்றைக்கி நம்ம முடவாட்டுக்கால் சூப் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முடவாட்டுக்கால் சூப் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த முடவாட்டுக்காலை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி, உப்பு, பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் நெய், பெருங்காயத்தூள், சின்ன வெங்காயம், ஓமம், சீரக பொடி, குருமிளகு பொடி. சூப்பு இறக்கும்போது போடுறதுக்கு கொஞ்சம் மல்லி இலை. இந்த முடவாட்டுக்காலை எப்படி சுத்தம் செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு மேலே ஆட்டுக்காலுக்கு மேலே இருக்கிற முடி மாதிரி நிறைய முடி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எப்படி சுத்தம் பண்ணலான்னு செஞ்சு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இந்த முடவாட்டுக்கால் கிழங்க முதல்ல கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற போடணும். அப்போ தான் இதில் இருக்க முடியெல்லாம் சீக்கிரமாக எடுக்க முடியும். இந்த முடவாட்டுக்கால் கிழங்க எப்படி சீவி தோலெல்லாம் எடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த காய் சீவுறதை வச்சு இதை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிறணும். முடவாட்டுக்காலை நல்லா சுத்தம் பண்ணிட்டு வெட்டி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு இஞ்சி துண்டு மாதிரி தான் இருக்கும். இந்த முடவாட்டுக்கால் கிழங்க நம்ம இந்த ஆட்டு உரலில் போட்டு இடித்து போட்டால் இதில் உள்ள சாரெல்லாம் நல்லா இறங்கி சூப்பு இன்னும் நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. இந்த முடவாட்டுக்கிழங்க இந்த சின்ன ஆட்டுக்கல்ல சேர்த்து இடித்து எடுத்துக்கலாம். முடவாட்டுக்கிழங்க நல்லா இடித்தாச்சு. இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிறணும். முடவாட்டுக்கால் சூப் செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிடுவோம். நெய் சூடாயிருச்சு. வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கிறேன். கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இந்த மூணையும் நல்லா வதக்கி விடலாம். இந்த முடவாட்டுக்கால் செய்யும்போது இந்த இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் வதக்கும்போது நமக்கு இந்த நெய் சேர்த்ததுனால நல்ல ஒரு மருத்துவ பலனை தரும். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன். இடித்து எடுத்த முடவாட்டுக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுவோம். இந்த கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு வச்சுருக்கேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிழங்கு வெந்துருச்சான்னு எடுத்து பார்க்கலாம். கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கிறேன். ஜீரகப்பொடி சேர்த்துக்கிறேன். மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கிடுவோம். திரும்பவும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும்.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். முதல்ல பெருங்காயத்தூள் சேர்த்து கொதிக்க வைக்கக்கூடாது. சூப் ரெடி ஆயிடுச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப் நல்லா கொதித்து நல்லா வந்திருக்கு. நல்ல வாசத்தோடு இருக்குது. இப்போவுமே இந்த சூப்பை குடிச்சிடலாம் போல் இருக்குது. மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இந்த மொடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு வந்து 4000 நோய்களுக்கும் ஒரே மருந்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது நான் படித்தது, சித்தர்கள் சொன்னது. இந்த மொடவாட்டு கிழங்கு சூப் குடிக்கிறதுனால என்னென்ன பயன்னு சொல்லி பார்க்கலாம். கைகால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, உடம்பு வலி, அப்புறம் இந்த கால் நடக்கும்போது கணுக்கால் கிட்ட ஒரு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி வலிக்கெல்லாம் இது குடித்தா நல்ல ஒரு தீர்வு இருக்குது. இந்த முடவாட்டு கிழங்கு மலைப்பகுதிகளில் தான் விளையக்கூடியது. இது நமக்கு நேரடியாகவே கிடைக்காது. நம்ம ஊர் சைடு இருக்கிற நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்கன்னா இந்த கிழங்கு கிடைக்கும். இதை நீங்களும் வாங்கி இந்த முறையில் சூப்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட பலன் என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்கிருவீங்க. முடவாட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்கும். குடிக்கிறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.